பிரெக்னன்சில நூடுல்ஸ் சாப்பிடலாமா? நூடுல்ஸ் சாப்பிடலாம். நூடுல்ஸ் வேணும்னு சொல்லிட்டு என் ஒய்ஃப் கேட்டே இருக்காங்க. குடுக்கலாமா? அது ரொம்ப ஹெல்தி இல்லையே! அப்படின்னு யோசிச்சுட்டு நெறைய பேர் இருக்காங்க. நூடுல்ஸ பொறுத்தவரைக்கும் பிரெக்னன்சில ரொம்ப கேரிங் அதிகமா இருக்கும். பிரெக்னன்சினாலே நம்ம டேஸ்ட் பட்ஸ்ல எல்லாம் நெறைய டிஃபரன்ஸ் இருக்கிறதுனால, ஏதாவது ஒரு உணவு வேணும் அப்படின்னு நினைக்கும்போது, அத திருப்பி திருப்பி சாப்பிட்டே ஆகணும் அப்படின்ற அந்த கேரிங் அதிகமா இருக்கும். குறிப்பா நெறைய பேர் நூடுல்ஸ் சாப்பிடணும் அந்த மாரிலாம் யோசிப்பாங்க. நூடுல்ஸ்ல இருக்க ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது ரிஃபைன்ட் கார்போஹைட்ரேட். அதுல ஃபைபர்ஸ்லாம் எடுத்துருவாங்க. மைதா பண்ற ஒரு விஷயம். அதனால ஹெல்த்துக்கு பேடான விஷயம் தான். அதுவும் குறிப்பா கடைகள்ல வாங்கும்போது, அதுல நெறைய உப்பு ஆட் பண்ணுவாங்க. அதிகமா ஃப்ரை பண்ணுவாங்க. அதனால அதோட நியூட்ரிஷன் வேல்யூஸ் எல்லாம் கண்டிப்பா ரொம்ப கம்மியா தான் இருக்கும். சைட் எஃபெக்ட்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கும். இத அவாய்ட் பண்றதுக்கு நீங்க என்ன பண்ணலாம்? நூடுல்ஸ வீட்ல பண்ணலாம். அதோட ஃபைபர் கன்டென்ட் இன்கிரீஸ் பண்றதுக்கு நெறைய கிரீன் வெஜிடபிள்ஸ்லாம் அதுல ஆட் பண்ணலாம். கிரீன் பீஸஸ்லாம் நீங்க ஆட் பண்ணும்போது, அதுல புரோட்டீன் கன்டென்ட்ட இன்கிரீஸ் பண்ணலாம். கெட்டத கூட நல்லதா மாத்தி சாப்பிடலாம். அதே சமயம் அதுல உப்பு கன்டென்ட்ட கொஞ்சம் கம்மி பண்ணி, அத ஒரு ஹெல்தி டிஷ்ஷா மாத்தி நம்மளால இன்டேக் எடுக்க முடியும். அதனால பிரெக்னன்சில நூடுல்ஸ் சாப்பிடவே கூடாது அப்படின்னு நினைக்கும்போது, நான் நெறைய டைம் பிரெக்னன்சி ரொம்ப கஷ்டமோ, இவ்ளோ தூரம் இது தரக்கூடாது சொல்றாங்களே அப்படின்றதுனால, நீங்க அப்படிலாம் பண்ணாம ரொட்டீன் ஃபுட்ஸவே நீங்க கொஞ்சம் ஆல்டர்னேட்டிவ் பண்ணி, அதுல நல்ல நியூட்ரிஷியஸா மாத்தி நம்ம நல்லா